யாழ்சிரியின் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்மூஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு நாங்களே, ஈரானுக்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கை. அமெரிக்கா இஸ்ரேல் போரை பரப்ப சீனா மனிதாபிமான சேவையில் முன்னிலை. பிரான்ஸ் குடியேற்ற சட்டம் காவல் கால நீடிப்புக்கு 82% மக்கள் ஆதரவு. நிலக்கரி விவகாரம் எதிர்க்கட்சி தலைவர் விசேட அறிக்கை. நிலக்கரி சர்ச்சை அமைச்சர் ராஜினாமாவுக்கு சுமத்திரன் வரவேற்பு. முன்னாள் எம்பி சம்பத் அத்துக்கோரள மீது கத்திக்குத்து தாக்குதல். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். நிலக்கரி இறக்குமதி தொடர்பாக உருவாகியுள்ள சர்ச்சையை முன்னிட்டு எதிர்க்கட்சி தலைவர் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த விவகாரம் நாட்டின் மின்சார உற்பத்தி மற்றும் பொருளாதார நிலைத்தன்மைக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அது குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அறிக்கையில் நிலக்கரி கொள்முதல் செயல்முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லாமை குறித்து சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்ட விதம், விலை நிர்ணயம் மற்றும் தரநிலைகள் ஆகியவை தொடர்பில் முழுமையான விசாரணைகள் அவசியம் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதேவேளை எதிர்காலத்தில் இத்தகைய பிரச்சினைகள் மீண்டும் ஏற்படாமல் தடுக்க சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நிலக்கரி இறக்குமதி செயல்முறைகள் முழுமையாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விசேட அறிக்கை அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் நிலக்கரி விவகாரம் குறித்து மேலும் தீவிரமான விவாதங்களுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எம்.ஏ. சுமத்திரன் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய உறுப்பினரான அவர் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி சர்ச்சையை தொடர்ந்து ஆற்றல் அமைச்சர் குமார ஜெயக்கொடி ராஜினாமா செய்ததை வரவேற்றுள்ளார். ஆனால் அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் அமைச்சரை பாதுகாத்து அவரை பதவியில் தொடர செய்வதற்காக வாக்களித்த அரசாங்கத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு தானே இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தரமற்றது என்பதை ஏற்றுக்கொண்டிருந்த போதிலும் அதற்கு பிறகு அமைச்சரை பாதுகாத்து ஏற்றுக்கொள்ள முடியாது என சுமத்திரன் தெரிவித்துள்ளார். அமைச்சரின் ராஜினாமாவை பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனால் அதே நேரத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் நிலவிய நிலையில் அவரை பாதுகாக்க அரசும் என்பிபி உறுப்பினர்களும் கண்டிக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குமார ஜெயக்கொடி மீது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சிஐஏ பிஓசி முன் தனியான வழக்கும் நிலுவையில் இருப்பதாக சுமத்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இது அரசியல் பொறுப்புணர்வு மற்றும் வெளிப்படைத்தன்மை மிகவும் அவசியம் என்பதையும் வலியுறுத்துகின்றது. இதனிடையே தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பான விசாரணை வெளிப்படையாக நடைபெறுவதாக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஆணைக்குழு விசாரணைக்கு வழிவகுக்கும் வகையில் அமைச்சர் குமார ஜெயக்கொடி தனது ஆற்றல் அமைச்சு பதவியிலிருந்து நேற்று ராஜினாமா செய்துள்ளார். இந்த விவகாரம் தற்போது நாட்டின் அரசியல் வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி அரசாங்கத்தின் பொறுப்புணர்வு குறித்து தீவிரமான கேள்விகளை எழுப்பியுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சம்பத் அத்துக்கோரள மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் அவர் தங்கியிருந்த இடம் அல்லது பயணம் செய்து கொண்டிருந்த தருணத்தில் நடைபெற்றதாக தகவல் தெரிவிக்கின்றன. அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திடீரென அருகில் வந்து கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியதாக ஆரம்ப விசாரணைகள் கூறுகின்றன. காயமடைந்த சம்பத் அத்துக்கோரள உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. அவரின் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்துக்கு பின்னர் தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதுடன் சிசிடிவி காட்சிகளும் பரிசோதனை செய்யப்படுகின்றன. இது தனிப்பட்ட விரோதம் காரணமாக நிகழ்ந்ததா அல்லது வேறு பின்னணி ஏதாவது உள்ளதா என்பதை கண்டறிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த தாக்குதல் சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பதற்றத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து சர்வதேச செய்திகள். மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் ஹார்மூஸ் ஜலசந்தி பாதுகாப்பு தொடர்பாக அமெரிக்கா கடும் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. உலகின் முக்கியமான எண்ணெய் கடத்தல் பாதையாக விளங்கும் இந்த கடல் வழித்தடத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாங்களே முன்னிலையில் உள்ளோம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது.
இந்த நிலையில் ஈரான் மேற்கொள்ளக்கூடிய எந்தவொரு நடவடிக்கையும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை பாதிக்கக்கூடும் என அமெரிக்க அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடுவது அல்லது கப்பல் போக்குவரத்தை தடுக்க முயற்சிப்பது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா கடற்படை மற்றும் கூட்டணி நாடுகள் இந்த பகுதியில் கண்காணிப்பை அதிகரித்துள்ளதுடன் சர்வதேச கடல் போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மறுபுறம் ஈரான் தனது நிலைப்பாட்டை மாற்றாமல் தமது பாதுகாப்பு மற்றும் பிராந்திய நலன்களை கருத்தில் கொண்டு செயல்படுவதாக தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கிடையிலான இந்த கருத்து மோதல் மத்திய கிழக்கில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த விவகாரம் உலக எண்ணெய் சந்தை, சர்வதேச வர்த்தக மற்றும் அரசியல் சூழ்நிலைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கப்படுகின்றது. உலக அரசியல் பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் யுஎஸ் மற்றும் இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் சீனா தனது மனிதாபிமான நடவடிக்கைகள் மூலம் கவனம் ஈர்த்துள்ளது. சீனா கடற்படையின் மருத்துவ கப்பலான சில்க் ரோடு ஆர்க் பப்புவா நியூகினியாவின் நாட்டின் துறைமுகங்களில் தங்கியிருந்து மக்களுக்கு இலவச மருத்துவ சேவைகளை வழங்கியுள்ளது. இந்த சேவையின் மூலம் 5000க்கும் அதிகமான நோயாளிகள் சிகிச்சை பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீனா கடற்படை மருத்துவ குழு வழங்கிய சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகள், பரிசோதனைகள் மற்றும் பொது மருத்துவ சேவைகள் ஆகியவை உள்ளூர் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. குறிப்பாக மருத்துவ வசதிகள் குறைவாக உள்ள பகுதிகளில் இந்த சேவை மக்களுக்கு பெரும் ஆதரவாக அமைந்துள்ளது. மேலும் மருத்துவர்களின் தொழில்துறை திறமையும் நோயாளிகளிடம் காட்டப்பட்ட கருணையும் பெரிதும் பாராட்டப்பட்டதாக அந்நாட்டு மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த முயற்சி சீனாவின் மென்மையான ஆற்றல், சர்வதேச மனிதாபிமான பணிகளில் அதன் ஈடுபாட்டை வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் உலக அரசியல் மோதல்களிடையே மனிதநேய சேவைகளின் முக்கியத்துவத்தை மீண்டும் உணர்த்தும் ஒரு நிகழ்வாக இது கருதப்படுகின்றது. பிரான்சில் நாடு விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்ட மற்றும் ஆபத்தான வெளிநாட்டவர்களை நிர்வாக காப்பகங்களில் நீண்ட காலம் வைக்க வேண்டும் என்ற திட்டத்திற்கு 82% மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஆண்கள், பெண்கள், அனைத்து வயதினரும் அரசியல் பாகுபாடுகளை தாண்டியும் இந்த முன்மொழிவுக்கு பெரும்பான்மை ஆதரவு வழங்கியுள்ளனர். குறிப்பாக இளைஞர்களிடமும் அதிக ஆதரவு பதிவாகியுள்ளது. 90 நாட்களாக உள்ள காவல் காலத்தை 210 நாட்களாக நீடிக்கும் சட்டமூலம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் மக்களிடையே அதற்கு ஆதரவு அதிகரித்துள்ளது. இந்த சட்டம் மீண்டும் மே 5ஆம் தேதி மறுவாக்கெடுப்புக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் யாழ்சிரியின் செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.